அடுப்பு பத்த வச்சு சட்டி சூடான உடனே தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகும் வெந்தயமும் பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை 50 கிராம் சின்ன உள்ளிய புடிசா கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரது வரைக்கும் வதக்கி விடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமா பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டா ஒரு பிரட்டி விட்டுட்டு இந்த மோர் குழம்புக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா மசாலா சதைச்சு எடுக்கணும். 3 பச்சை மிளகாய் 2 பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி 5 மிளகு ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நல்ல இடிகள்ல சதக்குன்னு சதைச்சு எடுத்துடுங்க. இடிகள் இல்லைன்னா மிக்சியில சதைச்சு எடுத்துடுங்க. சதைச்சிருக்க விழுதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற தடியங்காவை சேர்த்து வதக்கி விட்டுட்டு காய் வேகிறதுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு தீய மீடியமா வச்சு வேக விடணும். காய் ஒரு 3/4 வேக்காடு வந்த உடனே காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். தண்ணி நல்லா வத்தி வந்த பிறகு 1/2 லிட்டர் பாக்கெட் தயிர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தயிரை நல்லா உடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து திரும்பவும் தயிரை நல்லா கலக்கிட்டு தயிரை காயில சேர்த்துட வேண்டியதுதான். தயிர் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப நேரம் நின்று சமைக்க டைம் இல்லை எனக்கு இன்னைக்கு சமைக்க மூடு இல்லை, சிம்பிளா ஒரு ரெசிபி வேணும்னா இந்த மோர் குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. வரட்டா.